الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. ألا يسجدوا لله الذي يخرج الخبأ في السماوات والأرض ويعلم ما تسرون وما تعلنون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما ينصر الله لهذه الأمة بضعيفها بدعوتهم وصلاتهم وإخلاصهم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாம் என்கின்ற இந்த உன்னதமான மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை, இந்த மார்க்கத்தை கடைபிடித்து வாழக்கூடிய முஸ்லிம்களின் கைகளில் தான் ஒப்படைத்திருக்கின்றார். அந்த கடமைகளிலே இருந்து முஸ்லிம்கள் ஒரு காலமும் தவறக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கின்ற அல்லாஹ் அந்த கடமைகளிலே தன்னை யார் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் உதவி செய்வேன், அது என் மீது கடமை. வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், அப்படிப்பட்ட மூமின்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை என்று அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானில் கூறியிருக்கின்றார். இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளின் மொழியும் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள், ஜின்னுகளையும் அவர்கள் வசப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர்கள் செல்ல விரும்புகின்ற தூர தொலைவு தேசங்களுக்கு காற்றிலேயே மிதந்து காற்றிலேயே பயணம் செய்யக்கூடிய பேராற்றலை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கியிருந்தார். ஒரு முறை அவர்கள் தன்னுடைய இராணுவத்தை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய வேளையில் அவர்களுடைய இராணுவம் எங்கே தங்க வேண்டும், எது நீர்பிடிப்பான பகுதி என்பதையெல்லாம் அவர்களுக்கு கண்டறிந்து சொல்வதற்காக ஹுதுஹுது என்கிற ஒரு பறவையை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதுண்டு. அந்த பறவைதான் முற்கூட்டியே பறந்து சென்று எந்த இடத்தில் இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான படையினர் சென்று தங்க முடியும் என்பதற்கான அந்த இடங்களை கண்டறிந்து வந்து சுலைமான் நபியிடத்தில் சொல்லும். அப்படி ஒரு முறை ஹுதுஹுது பறவை வந்து சொல்கிறது: நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நான் ஒரு மக்கள் கூட்டத்தை சந்தித்தேன். அந்த மக்கள் இறைவனை வணங்காமல் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை படைத்த இறைவனை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று இறைவனுடைய பேராற்றல்களையும் அற்புதங்களையும் ஹுதுஹுது பறவை சுலைமான் நபிக்கும் அவருடைய படையினருக்கும் தான் அறிந்த இறைவனுடைய பேராற்றலை சொல்லிக் கொண்டே வருகின்றது. அப்படி சொல்லுகிற போது
அது சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சூரத்துன் நம்ல் என்கின்ற 27வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹில்லதி யுஹ்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமிகளிலும் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவற்றை அந்த அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். வயஅலமு மா துஸிர்ரூன வமா துஅலினூன், மனிதர்களாகிய நீங்கள் எதை ஒளித்து வைக்கிறீர்களோ மறைத்து வைக்கிறீர்களோ, எதை வெளிப்படையாக வெளியிலே காட்டுகிறீர்களோ, அவை அனைத்தையும் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க இறைவனை அவர்கள் வணங்காமல் அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று புது பறவை சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கமளித்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபித்தோழர்களில் திருக்குரானுக்கு விளக்கம் சொல்வதில் முதன்மையானவர் என்று நபித்தோழர்களாலேயே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த ஹுதுஹுது பறவை இறைவனுடைய பேராற்றலை சொல்கின்ற போது அது பயன்படுத்தக்கூடிய சொற்களை நீங்கள் பாருங்கள். ஒருவன் பறவையை பிடிக்க வேண்டுமானால் என்ன செய்வான்? கீழே பொறிகளை வைத்திருப்பான். பறவைகள் அந்த இடத்திலே வந்து உட்கார்ந்தால் அதன் கால்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் அவன் வலைகளை விரித்து அதை பொறியாக பயன்படுத்தி அந்த பறவைகளை பிடிக்க முற்படுவான். அப்படி அவன் பறவைகளை பிடிப்பதற்கு பொறி வைக்கின்ற போது அந்த பொறிகளை பறவைகள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக மேலே தானியங்களை தூவி அந்த பொறிகளை மறைப்பான். பறவைகள் வந்து தானியங்கள் தான் என்று கருதி கொண்டு அதை எடுக்க முற்படுகின்ற வேளையில் அந்த பொறிகளிலே சிக்கிக் கொள்ளும். அதைத்தான் அந்த பறவை சொல்கிறது. அந்த இறைவனுடைய பேராற்றல் எப்படிப்பட்டதென்றால், அவன் யுஹ்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், பூமியில் மாத்திரமல்ல வானங்களில் ஏதேனும் பொறிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்குமானால் அந்த பொறிகளை எங்களுடைய கண்களுக்கு காட்டுகின்றவன் அவன்தான் என்று அந்த பறவை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய பாக்கியம் ஒன்றை எடுத்து சொல்கிறது. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், பொறிகளில் நான் சிக்கிக் கொள்ளாமல் தகவல்களை எடுத்து வந்து உங்களிடத்திலே வந்து சொல்லக்கூடிய அந்த திறமையை நான் பெற்றிருக்கிறேன் என்றால், நான் என்னுடைய சொந்த ஆற்றலால் அந்த பொறிகளை கண்டுபிடித்து நான் தப்பித்து வந்திருக்கிறேன் என்பதல்ல. அப்படி பொறிகள் இருக்கின்றன என்பதை எனக்கு வெளியிலே காட்டியவன் அந்த ரப்புல் ஆலமீன் தான். யுஹ்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த பொறிகள் வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி அதை அவன் வெளியிலே காட்டுவான். அதோடு சொல்கிறது, வயஅலமு மா துஸிர்ரூன வமா துஅலினூன், நீங்கள் எதை ஒளித்து வைக்கின்றீர்களோ அதையும் அல்லாஹ் அறிவான், எதை வெளியிலே காட்டுகிறீர்களோ அதையும் அல்லாஹ் அறிவான். வெளியிலே நீங்கள் காட்டுகின்ற தானியங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்கள் உள்ளே புதைத்து வைத்திருக்கக்கூடிய பொறிகள் அவையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க அந்த இறைவன், அவனை வணங்காமல் அந்த மக்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தான் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தான் அந்த ஹுதுஹுது பறவை சுலைமான் நபியிடத்திலே எடுத்து சொன்னது. இதிலே சுலைமான் நபிக்கு புரியாத தகவல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுக்கு வெளிப்படையானதும் தெரியும், ரகசியமானதும் தெரியும், வானத்தில் உள்ளது தெரியும், பூமியில் உள்ளது தெரியும் என்பது ஒரு நபிக்கு தெரியாதா? நீங்கள் ஒளித்து வைப்பவை என்று சுலைமான் நபியிடத்தில் ஹுதுஹுது பறவை சொல்வது மனித கூட்டத்தை பற்றி சொல்கிறது. இங்கே விஷயம் அதுதான். தான் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுதான் எனக்கு தந்தான் என்பதை ஒரு அடியான் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஹுதுஹுது பறவை சுலைமான் நபிக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இந்த வசனத்திற்கு இப்படி விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, திருக்குர்ஆனுடைய தலை சிறந்த விரிவுரையாளர் அல்லது விரிவுரையாளர்களின் தலைவர். இப்படி விளக்கம் சொல்லுகிற போது அவருடைய மாணவர்களிலே ஒருவர் பார்வையாளர் பகுதியில் இருந்து கேட்கிறார், அப்படியானால் உஸ்தாத் அவர்களே, பறவைகள் வந்து
பொறிகளிலே சிக்கிக் கொள்கின்றனவே. நீங்கள் ஹுதுகுது பறவையை பற்றி சொல்கிறீர்கள். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நீரோட்டத்தை கண்டுபிடித்து சுலைமானிடத்திலே வந்து சொல்கிறது, கொஞ்சம் தோண்டினால் தண்ணீர் கிடைத்து விடும். நீங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினருக்கு தங்குவதற்கு இடமும் குடிப்பதற்கு நீரும், நீங்கள் அழைத்து கொண்டு வரக்கூடிய வாகனங்களுக்கு மிருகங்களுக்கான நீரும் இத்தனை அடிக்கு கீழே இருக்கிறது என்று சுலைமான் நபிக்கு சொல்லுகின்ற அந்த ஹுதுகுது பறவை சில நேரங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறிகளிலே சிக்கிக் கொள்கிறதே, நாங்கள் தானே பிடிக்கிறோம் அவற்றையெல்லாம் என்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் அவருடைய மாணவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் ஒரே வரியிலே பதில் சொன்னார்கள், ஒரு வார்த்தை தான் பதில் சொன்னார்கள், விதி முடிந்து விட்டதென்றால் எல்லாம் நடந்துவிடும். கதை முடிஞ்சு போச்சு. அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஆயுள் முடிந்து போய்விட்டது. பிறகு இதற்கு மேல என்ன கேள்வி வேண்டி கிடக்கிறது? நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் நினைத்து விட்டால், அவனுடைய விதியினுடைய நாட்டம் அதுவாக இருக்கும் என்றால் உங்களுடைய கதை முடிந்து போய்விடும். இதற்கு மேலே சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். அங்கே அவர்கள் இன்னொரு விளக்கத்தையும் சொல்கிறார்கள். ஹுதுகுது பறவை விழிப்போடு இருக்கிறது. விழிப்போடு இருந்து தனக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறிகளை அது கண்டுபிடித்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது. கதை முடியும் போது, விதி முடியும் போது அந்த விழிப்புணர்வு அதற்கு இல்லாமல் போய்விடுகிறது. கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறது, பொறிகளிலே சிக்கிக் கொள்கிறது என்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை சுலைமான் நபிக்கும் அவருடைய இராணுவத்தினருக்கும் ஒரு போதனையாக ஹுதுகுதுவின் வழியாக அல்லாஹ் சொல்ல வைக்கின்றார். இது தனிநபருக்கான பாடம் அல்ல, ஒரு சமுதாயத்துக்கான பாடம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எல்லா காலகட்டத்திலும் பொறிகள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கண்ணுக்கு தெரியாத வலைகள் முஸ்லிம்களை சிக்க வைப்பதற்காக விரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த சதி வலைகளையும் சூழ்ச்சி பொறிகளையும் அறுத்து எரியக்கூடிய திறனை இந்த சமுதாயம் பெற்றிருக்கின்ற வரையிலும் இந்த சமுதாயத்துக்கு அழிவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் நான் உங்களை மாற்றுவதில்லை. நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்வில் இருந்து நீங்கள் மாறுகிறீர்கள் என்றால் சரி, அவர்களுக்கே இது வேண்டாம் போல் இருக்கிறது என்று அல்லாஹ் நம்முடைய போக்குகளை மாற்றி அமைத்து விடுகின்றான். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிலை. பாலஸ்தீனத்தில் அவர்களை அழிக்க அந்த மக்கள் ஒதுங்கி ஒதுங்கி செல்லுகின்ற வரையிலும் இஸ்ரேல் தன்னுடைய பரப்பளவை அதிகப்படுத்தி கொண்டே போகிறது. எப்போது அவர்கள் விழிப்புணர்வு பெறுகின்றார்களோ, திருப்பி தாக்க தொடங்குகிறார்களோ, அப்போது இஸ்ரேலுடைய பரப்பளவு சுருங்கிக் கொண்டே வருகின்றது. அப்படியானால் விழிப்புணர்வு என்பது எல்லா காலகட்டத்திலும் ஒரு சமுதாயத்தில் இருக்க வேண்டும். சாதாரணமாகவே ஒரு சிட்டுக்குருவியினுடைய இறக்கைகளை பிரித்து நீங்கள் கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணி பாருங்க. தன்னுடைய மெல்லிய அலகாலும் தன்னுடைய மெல்லிய நகங்களாலும் அதை உங்களை லேசாக சீண்டிப்பார். உங்களிடம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி என்றது தேடிக்கொண்டே இருக்கும். ஒன்றுக்கும் இல்லாத சிட்டுக்குருவி தான் உள்ளங்கையிலே வைத்து அதை கசக்கி புளிந்து விட முடியும். ஏன் சிட்டுக்குருவிக்கெல்லாம் ஏன் போக வேண்டும்? ஒரு சித்தெரும்பு, சின்ன எறும்பு, அதை லேசாக நீங்க டச் பண்ணி பாருங்க, உங்களை கடித்து விட்டு நீங்கள் அந்த கடியிலிருந்து உங்களை அந்த வலியில் இருந்து உங்கள் கவனத்தை அங்கு குவிக்கும் போது தன்னை காப்பாற்றி கொண்டு தப்பி ஓட பார்க்கிறது. உலகத்தில் எல்லா மிருகங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தற்காப்புக்கான கருவிகளை அதனுடைய உடல் அமைப்பிலேயே வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய தற்காப்பு கருவியை உடலிலே இறைவன் வைத்திருக்கிறான் என்று சொல்லும் போது ஒரு சமுதாயத்துக்கு வைத்திருக்க மாட்டானா? அதுவும் தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பை எந்த சமுதாயத்தின் தலைகளிலே அல்லது தோள்களிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் பலத்தை தராமல் இருந்திருப்பானா? நிச்சயம் அல்லாஹ் தந்திருக்கின்றான். இன்றைக்கு எத்தனை வகையான பொறிகள் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். நான் உட்கார்ந்து ஒரு கணக்கு பார்த்தேன், அரை மணி நேரம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். லவ் ஜிஹாத் என்று சொன்னார்கள். அதாவது முஸ்லிம் ஆண்கள் வேறு மதத்து பெண்களை காதலித்து தங்கள் மதத்தில் சேர்த்து ISIS-க்கு ஆள் அனுப்புகிறார்கள் ஒரு கதையை கேட்கலாம். இதுக்கு பேர் லவ் ஜிஹாது. லவ்னு மட்டும் சொன்னா பரவாயில்ல, ஜிஹாது இந்த அரபு சொற்களை உள்ளே சேர்க்கிறார்கள். லவ் ஜிஹாது. அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னா ஓட்டு ஜிஹாது. முஸ்லிம்கள் எல்லாம் மொத்தமாக வாக்களித்து
தங்களுக்கு சாதகமான ஒரு அரசை தங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாநிலங்கள் நிறுவிக் கொள்கிறார்கள். எதை சொல்றான்? தமிழ்நாட்டை சொல்றான். இது ஓட் ஜிஹாது. அவர்கள் செஞ்சா அது ஓட் யுத்தம் எல்லாம் கிடையாது. நம்ம செஞ்சா மட்டும்தான் அது ஓட் ஜிஹாது. அதே போல லேண்ட் ஜிஹாது. முஸ்லீம்கள் எல்லாம் லேண்டுகளை அதிகமா இந்தியாவில் வாங்கி கொண்டே போகிறார்கள். எங்க பார்த்தாலும் இந்த பில்டிங் முஸ்லீம் இது, இந்த பில்டிங் முஸ்லீம் இது. இப்ப லேண்ட் ஜிஹாது என்று சொன்னார்கள். இப்படி கிட்டத்தட்ட நான் உட்கார்ந்து கணக்கு பார்த்ததிலே யூபிஎஸ்சி ஜிஹாது ஒரு ஜிஹாது சொன்னான். முஸ்லீம்கள்லாம் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதி அரசு வேலையில சேர்கிறார்கள், அது ஒரு ஜிஹாது. நமக்கு தான் தெரியும் 3% ஃபில் பண்றதுக்கு எங்க ஆள் இல்ல. ஆள் இருந்தாலும் சேர்க்கிறது இல்ல. ஐஏஎஸ் தேர்வுல எல்லாம் பாஸ் ஆகி வைவாவுக்கு போயிட்டான் ஒருத்தன். வைவாவுக்கு போனதற்கு பிறகு அவனிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், அவுரங்கசீப்பை பத்தி உன்னுடைய கதை, அவருடைய நினைப்பு என்ன என்று. அவுரங்கசீப் ரொம்ப நல்ல மனிதர்னா வைவால் இவருக்கு தோல்வி, ஃபெயில் ஆயிடுறாரு. அவுரங்கசீப் ஆக மோசமானவர், இந்து மதத்தை அழித்தவர் என்று சொன்னால், ஆனால் அவரைத்தான் சேவியர் ஆஃப் இந்துயிசம் என்று சொல்கிறார்கள். இந்து மதத்தை காப்பாற்றினவர் அழிவில் இருந்து. ஆனால் இவர் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் அவர் மோசமானவர் என்று சொல்ல வேண்டும். இது ஆனால் இதற்கு பேர் யூபிஎஸ்சி ஜிஹாது. கஷ்டப்பட்டவன் சேர்ந்துட்டா யூபிஎஸ்சி ஜிஹாது. புர்கா ஜிஹாது. இப்ப கடைசியா ஒண்ணு சொல்லியிருக்கான், வக்ஃபு ஜிஹாது. பார்க்கிற இடத்தை எல்லாம் எப்படி இவர்கள் பொய்களை பரப்புகிறார்கள் பாருங்கள். பார்க்கிற இடத்தை எல்லாம் ஏதாவது ஒரு இடம் காலியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் 4 பாய்மார்கள் போய் ஒரு ஃபாத்திஹா ஓதி இது வக்ஃபு இடம்னு சொல்லிட்டு வந்துருவாங்களாம். சொல்லிட்டு வந்தா அது வக்ஃபாக கருதப்படும். இதை எதிர்த்து எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது. இவ்வளவு துணிச்சலாக உட்கார்ந்து காணொலியிலே வீடியோக்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பச்சை பொய் பாருங்க. அது நீதிமன்றத்துக்கே போக முடியாது. ஃபாத்தியா ஓதிட்டா அது வக்ஃப் ஆயிடும். இப்படி கதைகளை கேட்டுக்கிறார். இது கேட்கிறவனுக்கு என்ன தோணும்? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதுலயும் ஒரு பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேசுறாரு, அல்லாதான் பாதுகாக்கணும், இப்படி இப்படி எல்லாம் பேச முடியுதுன்னு. ஒரு முஸ்லிமுக்கு நீங்க வாடகைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒழுங்கா வாடகை கட்டலைன்னா எப்படி? முஸ்லிம்னாலே வாடகை ஒழுங்கா கட்ட மாட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவர் உங்களுக்கு ஒழுங்கா வாடகை கட்டல, ஏயா ஒழுங்கா வாடகை கட்டல, நீ காலி பண்ணிட்டு போயா அப்படின்னு சொன்னா உடனே அவர் என்ன செய்வாராம்? அவர் பாத்தியா ஓதி இந்த கடை வக்ஃபுன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, பாத்துக்கோங்க. இப்படி எல்லாம் இருந்ததைத்தான் ஜி மாத்தி இருக்கிறாருன்னு கதை. இப்படி இவ்வளவு அருவறுப்பா எப்படி பேச முடியுது? இவ்வளவு அருவறுப்பா இவ்வளவு அசிங்கமா எப்படி பேச முடியுது? ஏன் பேச முடியுதுன்னா கடந்த காலங்களில் சொன்ன பொய்கள் சொல்லி சொல்லி பழகி போனதுனால எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது என்றெல்லாம் இப்படி அவர்கள் கதைகளை கட்டுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா? இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய, இதுவரைக்கும் இப்படி ஏதாவது ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றிருக்கின்றனவா என்று கேட்டால் 30 ஸ்டேட்டுகள்ல வக்ஃப் போர்டு இருக்கு. சில ஸ்டேட்டுகள்ல வக்ஃப் போர்டு இல்ல. 30 ஸ்டேட்டுகள்ல வக்ஃப் போர்டு இருக்கிறது. அந்த 30 ஸ்டேட்டுகள்ல இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுகளுக்கு கணக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. எதையாவது ஒரு இடத்தை வக்ஃப் போர்டு இது எங்க இடம் என்று சொல்லி இருக்கிறதா? சும்மா இருக்கிற நிலத்தை முஸ்லிம்கள் இது எங்க வக்ஃப் சொத்து இனிமேல் என்று எங்காவது சொல்லி இருக்கின்றார்களா என்று கேட்டால் 30 ஸ்டேட்டுகள்ல இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுகளுக்கு சென்ட்ரல் வக்ஃப் கேட்ட கேள்வி. அதற்கு 8 மாநில வக்ஃப் போர்டுகள்ல இருந்து பதில் வந்திருக்கு. ஆமா, எங்க ஸ்டேட்ல இப்படி நடந்திருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. இப்படி எத்தனை வழக்குகள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தா 515 வழக்குகள் இருக்கின்றன. வக்ஃப் போர்டு இது எங்க இடம்னு சொல்லுது, ஆனா பப்ளிக் இது எங்க இடம்னு சொல்றாங்க. இப்படி கேஸ் இருக்கு. உண்மை 515 வழக்குகள் இருக்கின்றன. மொத்தம் 8 ஸ்டேட்ல தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்னு தெரியுது. வக்ஃப் போர்டு இது என் இடம்னு பாத்தியா அவன் சொல்ற மாதிரி பாத்தியாவாதி சொன்னாலும் எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது என்பது போய் தானே. நீதிமன்றத்துக்கு போக முடியும் இல்லையா? அதுல இன்னும் தீர்ப்பு வரவில்லை. 515 வழக்குகள் இருக்கின்றன. இது ஒரு புறம். ஆனால் வக்ஃப் போர்டு
இதை நாடு முழுக்க இருக்கக்கூடிய 30 ஸ்டேட்டுகள் இருக்கக்கூடிய வக்ஃபு போர்டுகள் எங்கள் இடத்தை, வக்ஃபு நிலத்தை மக்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று இருக்கக்கூடிய மொத்த வழக்குகள் எவ்வளவு தெரியுமா? 58,889 வழக்குகள் இருக்கின்றன. எங்க இடத்தை, வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள், ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றுங்கள் என்று தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் மாத்திரம் 58,889 வழக்குகள் இருக்கின்றன. 515ல் 58 எத்தனை பெர்சென்ட் பாருங்க. 10% வருதா? அது கூட வரல, 1% தான் வருது. நான் கணக்கில் இப்போது வீக் தான், 1% தான் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த 1% இருக்கக்கூடிய வழக்குகளுக்காக, அதுவும் தீர்ப்பு வராத வழக்குகளுக்காக ஒரு நாட்டையே உலுக்கி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் இதுக்கு பேர் ஆணவமும் கொழுப்பு இல்லாம வேற என்னது? அப்ப 58,059 வச்சுக்கிடுங்க. ஏன்னா 889 வந்தாச்சு. இன்னும் அப்ப 100க்கு ஒரு 10 தான் கம்மியா, 100க்கு தான் கம்மியா இருக்குது. அப்ப 59,000 வழக்குகளுக்கு என்ன சட்டம் என்றால் அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. மொத்தத்தில் நீதிமன்றங்களுக்கு போக முடியாது என்பது பொய், போக முடியும், வழக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2022ல் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி ராமசுப்பிரமணியன். அவர் 1654 ஏக்கர், 1654, 456 1000 பின்னால் பாரு, 4 5 1654 ஏக்கர் வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது. இது வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது இல்ல, இது எங்களுக்கு சொந்தமானது என்று ஆந்திரா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடத்திக்கிட்டு இருக்குது. ஆந்திரா மாநில அரசுக்கும் ஆந்திர மாநில வக்ஃபு போர்டுக்கும் வழக்கு. அந்த 1654 ஏக்கர் இடம் எங்களுக்கு தான் சொந்தம் 2 பேரும் சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கின்றா? அது வக்ஃபு போர்டுக்கு உள்ளது இல்ல, அது கவர்மெண்ட் லேண்ட் தான் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இந்த பாத்தியா ஓதி சொத்த ஆட்டை போடுறதுங்கிற ஒரு கதையை கிரவுண்ட்ல சுத்த விட்டுருக்காங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நம்ம பார்த்தீர்களா? இதன் மூலமாக முஸ்லிம்கள் ஒரு பெரிய லேண்ட் ஜிஹாது செய்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய வக்ஃபின் வழியாக ஒரு ஜிஹாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கதையை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இன்னொரு பெரிய கொடுமை என்னவென்று பாருங்கள். இந்த கொடுமை தான் பெரிய கொடுமை. என்னண்டா, லிமிடேஷன் ஆக்ட்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஒரு பொதுவான இடம், எனக்கு சொந்தமான இடம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எனக்கு ஒரு 500 ஏக்கர் இடம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அவுட் சிட்டியில் எங்கேயும் இருக்குது. எங்க பாப்பா எனக்கு கொடுத்து வாரிசு சொத்துல வந்திருக்கணும். அது எனக்கு அப்படி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாம இருந்திருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறான், கொட்டகையை போட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஏதோ ஒரு வரி தான், இப்போ யார் வேணாலும் 50 ரூபா 20 ரூபா வரியை கட்டுறானே, வரியை கட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். திடீர்னு எனக்கு தெரியுது எனக்கு சொந்தமான இடம் என்று. நான் நீதிமன்றத்துக்கு போனால் அவன் வரி கட்டின ரசீதை கொண்டு வந்து காட்டினாம்னா, 12 வருஷம் நீ இருந்துட்டியா, அது உனக்கு சொந்தம். அனுபவ பாத்தியது, அனுபவ பாத்தியதன் அடிப்படையில் அது உனக்கு சொந்தம். இதுதான் லிமிடேஷன் ஆக்ட்னு சொல்றது. வக்ஃபை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏனென்றால் வக்ஃபு எந்த நோக்கத்துக்காக ஒருவர் செய்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதால் வக்ஃபுக்கு இது பொருந்தாது. ஆனால் இப்போது என்னவென்றால், அது வக்ஃபு நிலமாக இருந்தாலும் சரி, ஒருவர் வந்து அதுல குடிசையை போட்டு உட்கார்ந்து இருந்தா, அம்மா எல்லாம் வீடு கட்டிட்டார்ல வக்ஃபு லேண்ட்ல, இப்ப அவரை காப்பாத்தி ஆகணும், அவரை காலி பண்ண சொல்ல முடியாது. அதனால சட்டம் எப்படி வருகிறது என்றால், இந்த மாதிரி காலி இடங்கள்ல யாராவது ஆக்கிரமித்து வீடுகளை கட்டி ரசீதை போட்டிருந்தாம்னா 12 வருடத்துக்கு மேல் அவர் இருந்து விட்டால் அந்த இடம் அவருக்கு சொந்தம். வக்ஃபு இடம் நம்ம கையை விட்டு போகுது. இதைத்தான் அவங்க சொல்றாங்க, வக்ஃபை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் அந்த சட்டத்தை நாங்க கொண்டு வரது தான் ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்க. ஆனால் இதுக்கு நேர் மாறாக ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடம் இருக்கிறது. நான் பள்ளிவாசலை பத்தி சொல்லல, இந்த ஸ்ட்ரக்சரை சொல்லல, அந்த லேண்ட். பள்ளிவாசல் எதற்கு மேல் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த லேண்ட் இருக்கு பாருங்க, இடம். அந்த இடம் உங்க வக்ஃபு தான் என்பதற்கு உங்களுடைய அனுபவ பாத்தியதை மட்டும் போதாது, அதுக்கு நீங்க டாக்குமெண்ட் வச்சிருக்கணும். பள்ளிவாசல் என்று வருகின்ற போது, பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற இடம் என்று வருகின்ற போது அதற்கு டாக்குமெண்ட் இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அனுபவிக்கக்கூடியவனுக்கு நிலத்தை சொந்தமாக்குவோம், இங்கே அனுபவித்தால் மட்டும் போதாது, உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணும். அதையும் 1 வருஷத்துக்குள்ள எங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். அல்ல நாங்க கேட்கிற மாதிரியான டாக்குமெண்ட் வேணும். டாக்குமெண்ட் என்பது எப்போ வந்தது? வெள்ளக்காரன் கொண்டு வந்தது. அதுக்கு முன்னால செப்பு பட்டயத்தில் ஆணி வச்சு அப்படி அழுத்தி எழுதுவாங்க மன்னர்கள்.
மன்னர் ராணி மங்கம்மாலாம் அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. இல்ல இன்னொன்னு, இந்த ராணி மங்கம்மா இந்த மாதிரியான நான் முஸ்லிம்ஸ் ராணிகளும் ராஜாக்களும் இருந்திருக்காங்க பாருங்க. அவங்க படைகள்ல நிறைய முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க. அப்பமெல்லாம் இந்த மத பேதங்கள் எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒத்துமையா தாய் பிள்ளையா ஒரு தாய் வெற்று பிள்ளைகளா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ராணி மங்கம்மா, தஞ்சாவூர் ராஜா, இவர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அல்லது பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை முஸ்லிம்களுக்கு, பள்ளிவாசல்களுக்கு, மதரசாவுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அது வக்ஃபு நிலங்கள் என்று நாம் நிரூபிக்க போனால் நான் முஸ்லிம் தந்தது செல்லாது. நான் எதுக்கு இது நான் முஸ்லிம் ஏன் கொடுக்க கூடாது? நான் முஸ்லிம் தந்தா ஏன் செல்லாது? ராஜாக்கள் கொடுத்ததை கட் பண்றதுக்கு. இன்னொரு மிகப்பெரிய பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் இந்தியாவில் ஆட்சி நடத்தினாங்க. அந்த மன்னர் ஷாஜகான், அக்பரு, பாபரு, அவுரங்கஜீபு, இப்படி எல்லாம் வரிசையாக மன்னர்கள் வந்தார்கள். அவங்களெல்லாம் அரசாங்கத்தினுடைய நிலத்தை வக்ஃப்னு முஸ்லிம்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க. அது அரசாங்க இடம். ராஜா கொடுத்தா யாரு இடம்? அரசாங்க இடம் தானே. அரசு யாருக்கு சொந்தம்? அரசு சொத்து யாருக்கு சொந்தம்? பப்ளிக் சொத்து தானே. அப்ப எங்களுக்கெல்லாம் சொந்தமான சொத்துக்களை தூக்கி பாய்மார்களுக்கு அவங்க ராஜாக்கள் கொடுத்து விட்டார்கள். அதைத்தான் நாங்கள் மீட்க போகிறோம். அதைத்தான் எங்க ஜி மீட்க போறாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா சகோதரர்களே? எந்த ராஜாவும் கொடுத்திருக்கக்கூடிய இது போன்ற வக்ஃபு என்பதும் அறக்கொடைகள் என்பதும் தானங்கள் என்பதும் இவை எல்லாமே அந்தந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களின் சதவீதத்துக்கு ஏற்பத்தான் கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் 2% தான் அவனுக்கு அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நான் முஸ்லீம் 70% தான் அவனுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் உண்மை. ஏன் இங்க நம்ம பக்கத்துல இருக்கு பாருங்க இந்த குளம், என்ன சொல்றது, கபாலீஸ்வரர் கோயில் குளம். இந்த கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிற இடம், அந்த குளம் யார் கொடுத்தது? நவாபு கொடுத்தது. ஏன் நவாபு கொடுக்குறாரு? நவாபு ஆட்சியாளர். குடிமக்களுடைய நலனுக்காக அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறாங்க, கேட்டா கொடுக்கதான் செய்வார். காசி விஸ்வநாதர் கோயில் என்பதே அவுரங்கஜீப் கொடுத்தது தான். ஏன் அவர் தூக்கி கொடுக்கிறாரு? PN பாண்டேன்னு சொல்லி ஒரு கவர்னர் இருந்தார் ஒரிசால, அலகாபாத்தை சார்ந்தவர். அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் ஒன்று, முஸ்லிம் இந்தியன் இஸ்லாமிக் கல்ச்சர் இன் இந்தியா அல்லது முஸ்லிம் கல்ச்சர் இன் இந்தியா, ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு, அவுரங்கஜீபு கொடுத்த செப்பு பட்டயங்களை எடுத்துக்கொண்டு சில இந்து குடும்பங்களிடத்திலே வந்தார்கள். இது எங்களுக்கு தந்தது அவுரங்கஜீப் தந்ததுன்னு சொன்னாங்க. ஐயையோ, நாம படிச்ச அவுரங்கஜீப் ரொம்ப கொடூரமானவர் ஆச்சு, அவர் கண்டிப்பா கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது, இவன் போலியா என்னத்தையோ ஒண்ணு எழுதி கொண்டு வந்திருக்கிறான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா உண்மையில அது அவுரங்கஜீப் கொடுத்ததுதான் என்று சொல்லிவிட்டு திப்பு சுல்தான் கொடுத்த மானியங்கள் எல்லாம் பெரிய பட்டியலே போடுகிறார் அவருடைய அந்த நூல்ல. ஆனா இப்ப எப்படி கதையை கட்டுகிறார்கள் என்றால், முஸ்லீம் ராஜாக்கள் முஸ்லீம்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் எங்களுக்கு திரும்ப வேண்டும். இப்படி திரும்ப திரும்ப மாறி மாறி பல்வேறு வகையான பொய்களை சொல்லி சொல்லி முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் வக்ஃபு நிலங்களின் மீதும் ஒரு வெறுப்பையும் பொறாமை உணர்வையும் ஏற்படுத்துவதுதான் இவருடைய நோக்கம். திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த ஒரு MP ஒரு டிட்டு போட்டிருக்காரு. நான் கூட அதை எடுத்து முகநூல்ல போட்டிருக்கேன். நாங்கள் அதிகாலை 3 மணி வரைக்கும் பாராளுமன்றத்தில் காத்திருந்தோம். ஒரு MP, ராஜ்யசபா MP 3 மணி வரைக்கும் காத்திருந்தோம். இவனுங்க ஓட்டுக்கு விட்டுருவான், எதிர்த்து ஓட்டு போட்டுடலாம், வேணும்னே லேட் பண்ணிட்டே இருக்கான், நாங்கள்லாம் தூங்க போகட்டும், முடியாதுன்னு நாங்க பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விவாதத்திலும் 8 மணி நேரம் விவாதம் நடந்துச்சு மேல் சபையில மட்டும். 8 மணி நேர விவாதத்திலும் அவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொன்னார்கள் என்றால், முஸ்லிம்களுடைய வெல்ஃபேருக்காகவும் வக்ஃபை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக வேண்டிதான் இந்த சட்டங்களை கொண்டு வர்றோம்னு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இதை நீங்கள் சொல்ற, இதை நீங்க பார்த்திருக்கலாம், டிவில எல்லாம் நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. அவர் சொல்றாரு, அப்ப கூட உங்களுக்கு தோணி இருக்கும், இவ்வளவு நல்ல ஆட்களா இருக்காங்கள, முஸ்லிம்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான், எதுக்கு இந்த திரிணாமுல் திமுக எல்லாம் எதுக்கு எதிர்த்து கிடக்குறான்னு உங்களுக்கு கூட தோணி இருக்கும். அவர் சொல்றாரு, உங்களுக்கு கூட தோணி இருக்கும், ஆனா ஓட்டெடுப்புக்கு விட்ட உடனே அந்த மசோதா பாஸ் ஆயிடுச்சு, ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்ச உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னான். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கணும்? முஸ்லிம்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இவங்கெல்லாம் அதை எதிர்த்து இதெல்லாம் தாண்டி முஸ்லிம்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டோம்னா அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கணும்ல. அவன் என்ன சொன்னான்? அவனுடைய நோக்கத்தை அவனாலேயே மறைக்க முடியவில்லை, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி உண்மை நோக்கத்தை வெளியிலே காட்டிவிட்டான் என்று இந்த திரிணாமுல் MP சொல்லி காட்டுகின்றார். இப்படி அன்புக்குரியவர்களே, மொத்தத்தில்
பாராளுமன்றத்தை ஏமாற்றி பொய் சொல்லி, மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்பதை கொஞ்சம் அனுபவிச்சா நமக்கு தெரியும். என்ன ஆகுங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். நமக்கு அனாவசியமான கற்பனைகள் தேவையில்லை. உட்கார்ந்து அனுபவிக்கும் போது நமக்கு தெரியும் என்ன ஆகும் என்று. மொத்தத்தில் சுருக்கமாக சொன்னால், இந்த சட்டம் முஸ்லிம்களை வேட்டையாடுவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்ட படையெடுப்பு. ஆயுதங்களால் படையெடுப்பார்கள் சில ராஜாக்கள். படையெடுத்து வருகின்ற போது ஆயுதங்களோடு வருவார்கள், இராணுவ பலத்தோடு வருவார்கள். ஆனால் இந்த சட்டம் முஸ்லிம்களையும் அவருடைய சொத்துக்களையும் அவருடைய கலாச்சாரத்தையும் அவருடைய பண்பாட்டையும் வழிபாட்டு தலங்களையும் மதரசாக்களையும் இஸ்லாமிய சின்னங்களையும் அழிப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்ட படையெடுப்பு. வேட்டையாடுவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்ட படையெடுப்பு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சட்டத்தை முழு மூச்சோடு எதிர்க்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆகையினால் பாராளுமன்றத்துக்குள்ள சண்டை போட்டாங்க. வெளியில் இதற்குரிய எதிர்ப்பை தீர்க்கமாக காட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். சர்வதேச உலகம் உற்று கவனிக்கக்கூடிய அளவுக்கு இந்த எதிர்ப்புகள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்திய முஸ்லீம்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இவன் ஃபாரின்ல கதை விடுவான் போயிட்டு. ஆகையினால் எனக்கு நீ எல்லாரும் செலவைக்கணும், துபாயில செலவைக்கணும், சவுதி அரேபியால எனக்கு செலவைக்கணும். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? முஸ்லிம் பெண்களுக்கு நான் ஹஜ்ஜுக்கு தனியா போறதுக்கு நான் தான் உரிமை வாங்கி கொடுத்தேன். என்ன இப்படிப்பட்ட பொய்யை சொல்ல முடியுமா ஒரு மனுஷனால சொல்ல முடியாது. எனவே சவுதியில எனக்கு செலவைக்கணும், துபாய் அந்த முட்டாளுங்களும் செலவு வைப்பான். தலையில ஒரு துண்டை போட்டு வந்து செலவை வச்சு நீயே திறந்து வையான்னு சொல்லுவான். நாம் ஃபாரினை நம்பி இல்லை, ஃபாரின் ராஜாக்களை நம்பி இல்லை. நம்முடைய சொந்த பலம் தான். சுதந்திரத்திலையும் அப்படித்தான், சுதந்திரத்துக்கு பிறகும் அப்படித்தான். ஆகையினால் நேரமாகிவிட்டது. அந்த உணர்வோடு இந்த சட்டத்தை முழு மூச்சோடு இந்த சமுதாயம் எதிர்க்கிறது என்பதை ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தவிருக்கின்றது. அந்த கண்டன பொதுக்கூட்டங்களில் பல சிந்தனையாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேசுகின்றார்கள். சென்னையிலும் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நான் இன்ஷா அல்லாஹ் திருநெல்வேலியை பங்கேற்கிறேன். எங்களுடைய ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாநில நிர்வாகிகள் பலரும் பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க பங்கேற்கின்றார்கள். இங்கிருந்து ஒரு பெரிய எழுச்சி புறப்படுகின்ற எழுச்சி அந்த சட்டத்தை மாற்றக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். வடநாட்டிலையும் பெரிய அளவிலே கண்டன பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய அறிஞர்களும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பர்சனல் லா போர்டு மாதிரி ஜமியத்தே உலமா இது போன்ற அமைப்புகள் எல்லாம் தமிழ்நாடு எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க அங்க ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க, நாங்க கம்மியா தானங்க இருக்கோம் என்று சொன்னால் 7% நீங்கள் இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தை உங்களால் பேச வைக்க முடிகிறது. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கண்டன தீர்மானம் போட வைக்க முடிகிறது. உங்க 39 பேர் அங்க ஆடாடுன்னு ஆடிட்டான் பாராளுமன்றத்தில். எங்க ஆட்கள் மௌனமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எங்க ஆட்களால் ஃபைட் பண்ண முடியல. அந்த வழிமுறையை அந்த சூத்திரத்தை எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, நீங்க எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் மீது. அந்த நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுக்க நடைபெறக்கூடிய கண்டன போராட்டங்களில் அந்த பொதுக்கூட்டங்களில் நீங்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று உலமாக்கல் சபையின் சார்பில் கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.